என்ன மன்னிச்சிருவுல. இத்தனை நாளும் உன் மனசை புரிஞ்சுக்காம நான் ரொம்ப முரட்டுத்தனமா நடந்துக்கிட்டேன். சீக்கிரம் ஒரு நல்ல நாளா பார்த்து உங்க வீட்டுக்கு வந்து அப்பா தாட்ட பேசுறேன். உனக்கு சம்மதம் தானே? நான் வர்றேன். அது என்னாச்சு? சம்மதம் வந்தாச்சு. அது என்னாச்சு? சம்மதம் வந்தாச்சு. ஒரு பொந்தல போட்டு நிலத்தை கொட்டி மாலையிடுவாண்டி. ஒரு பொந்தல போட்டு நிலத்தை கொட்டி மாலையிடுவாண்டி. அடி அம்மாடி சின்ன பொண்ணு ஆசைப்பட்டா நெஞ்சுக்குள்ளே. அது என்னாச்சு? சம்மதம் வந்தாச்சு. அது என்னாச்சு? சம்மதம் வந்தாச்சு. அது என்னாச்சு? சம்மதம் வந்தாச்சு. அது என்னாச்சு? சம்மதம் வந்தாச்சு. ஒரு பொண்டல போட்டு நிலத்தை கொட்டி மாலையிடுவாண்டி. நான் கல்யாணம் ஆகாத கன்னி பொண்ணு, செல்ல பெண்ணு, தரம் காணாத கனவில்லை எல்லாம் ஒண்ணு. நான் கல்யாணம் ஆகாத கன்னி பொண்ணு, செல்ல பெண்ணு, தரம் காணாத கனவில்லை எல்லாம் ஒண்ணு. என் கனவு நினைவாக்கி அம்மன் அருளாலதான். என் கனவு நினைவாக்கி அம்மன் அருளாலதான். அடி அம்மாடி சின்ன பொண்ணு நெஞ்சுக்குள்ளே. அது என்னாச்சு? சம்மதம் வந்தாச்சு. அது என்னாச்சு? சம்மதம் வந்தாச்சு. ஒரு பொண்டல போட்டு நிலத்தை கொட்டி மாலையிடுவாண்டி. அடி அம்மாடி சின்ன பொண்ணு ஆசைப்பட்டா அவன் நெஞ்சுக்குள்ளே. அது என்னாச்சு? சம்மதம் வந்தாச்சு. அது என்னாச்சு? சம்மதம் வந்தாச்சு. ஒரு பொண்டல போட்டு நிலத்தை கொட்டி மாலையிடுவாண்டி. மச்சாவா
ஏதோ சின்னஞ்சிருசுங்க. தெரிஞ்சோ தெரியாமையோ அது மனசுக்குள்ள ஒரு ஆசையை வளர்த்துருச்சுங்க. அதனால தான் கடைக்காரன் நான் இவ்வளவு தூரம் உங்ககிட்ட பேசுறேன். சும்மா ஏமா வளவளன்னு பேசுறீங்க? வேற பழமை இருந்தா பேசுங்க. பாவம், எவ்வளவு ஆசையா பாக்கு வெத்தலையோட வந்தான். பய முகம் எப்படி பொக்குன்னு சுண்டி போச்சு பாருங்க. 4 சாதி சனம் இல்லாத வீட்டுல என் பொண்ணை கட்டி கொடுக்க நான் ஒண்ணு அவ்வளவு கேவலமா போயிடல. என்னங்க? ஏய், நீ சும்மா இரு. ஏப்பா ஜாதி ஜனம் சொல்றியே, அவனு எங்க பிள்ளையாத்தான் நினைச்சு வந்தான். நேத்தே வெள்ளாங்கோயில்ல வேற பையனை பார்த்து முடிவு பண்ணியாச்சு. வேற விஷயம் இருந்தா பேசுங்க. ஒண்ணு யோசனை பண்ணாதீங்க. இவரே கூப்பிட்டு கொடுத்தாலும் இனி இந்த பொண்ணு நமக்கு வேண்டாங்க. அந்த பொண்ணு விடுற கண்ணீர் இவரை சும்மா விடாதுங்க. நடங்க. மூத்தவனே, முதல்வனே, சித்தி விநாயகனே, ஞான விநாயகனே. ஐயோ அம்மா, நெஞ்சு வலிக்குதே. ஐயோ, ஊருக்கெல்லாம் மருந்து மாத்திரை கொடுக்கறானே, என்ன ஏன்னு கேட்க யாரும் இல்லையே. இந்தா மரப்பள்ளி மாதிரி சும்மா தொண நினைச்சிட்டு இருக்கீங்க. என் கைக்கெல்லாம் நடுங்குதே, என் நெஞ்சு துடிக்குதே. அவ்வளவுதானே? இந்தா இத போட்டுக்கிட்டு சத்து செவனேன்னு கடை சரியா போயிடும். என் புருஷன் போனதுக்கு அப்புறம் இந்த வீட்டுல ஏன்னு கேட்க அது இல்லையே. வாய் மூடி பேசாம இரு. ஐயா, யாரப்பா அது? வைத்தியர் இல்லைங்களா? இல்லையே, என்ன வேணும்? முதுகு வலி 3 நாளா இருக்கு. 3 நாளா முதுகு வலியா? ஆமா. 2 ரூபா கொடு, மாத்திரை கொடுக்கறேன், எல்லாம் சரியா போயிடும். சரி. அம்மா, இத சாப்பிடு, எல்லாம் சரியா போயிடும். சரியா போயிடுமா? நான் வர்றேன். என்ன போச்சு? யாரோ வசமா ஏமாந்து மாட்டிக்கிட்டான் போல இருக்கு. இல்லடா, வாடிக்காரன் தான். அவன் தான் அந்த ஆள் வந்தா மருந்து கொடுன்னு சொல்லிட்டு போனான். உங்களுக்கு என்ன உடம்புக்கு? நெஞ்சு வலி. சீனங்கிட்ட இருந்து ஏதாவது கடுதாசி வந்ததா? நேற்றுக்கு வந்ததே, நாளை இன்னைக்கு வரேன்னு. வந்துதா? என்ன பச்சு இது? ஒரு நாளைக்கு எத்தனை நட்டு வந்து போய்கிட்டு இருக்கேன். ஒரு தவறு சொல்லி அனுப்பிச்சிருக்க கூடாதா? நான் கோணையும் கிறுக்கங்கிட்ட சொல்லி அனுப்பிச்சனே. போன என்கிட்டயா? அவன் ஒரு மடையன் மறந்துருப்பான். மா, நாளைக்கு என்னத்துக்கு வர்றான்? அதான் கிழக்க போடுற இல்ல.